மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா தை மாத பலன்கள் என்று சொல்லக்கூடிய ஜனவரி 15 பிப்ரவரி 2 வரையில் எப்படி இருக்கும்? பிப்ரவரி மாதம் 12 வரை திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, சில தவறான புரிதல்கள் வரலாம். அமைதியாக நடந்தால் உறவு மீண்டும் மலரும். திருமணமானவர்களுக்கு மாமியார் மனைவி இடையிலான சிறு கருத்து வேறுபாடுகள். இது உங்கள் தை மாத தடைகள் கரையும், வழிகள் திறக்கும், வெற்றி உங்கள் பக்கம். தை மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு தீபம் ஏற்றுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தீப சுடர். உங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு அந்த தீபம் பிரகாசமாக எரியுறதோ அந்த பிரகாசம் உங்களுடைய வாழ்க்கையில். எதிரிகள், மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. தொழில் விஷயத்துலலாம் கவனமாக இருங்க, வேலை விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. வேலை விஷயத்தில் எப்போதுமே என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுடைய பாசிட்டிவான விஷயம் பொறுமையான விஷயம். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்க. மகாகணபதி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் நலமா இருப்பீங்க. இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தை மாத ராசி பலன்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கு வழி பிறக்கும்? தை பிறந்தால் வழி பிறக்கும், ரைட்டு. யாருக்கு வழி பிறக்கும்? என் ராசிக்கு வழி பிறக்குமா? என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்குமா? மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் தரப்போகிறது? யாருக்கு கடன் தீரும்? யாருக்கு திருமண யோகம் பிறக்கும்? யாருக்கு கர்மா பலன் மாறப்போகுது? யாருக்கு புது வேலை? யாருக்கு புதிய வழி பிறக்க போகிறது? அதே போல் யாருக்கு முழு ராசி ரகசியங்களும் இன்று சொல்ல போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு முழு ரகசியத்தை சொல்ல போகிறேன். குடும்பம், வேலை, தொழில், காதல், திருமணம், சொத்து, பணம், மாணவர்கள் மாணவிகள், குடும்ப ஜோதிடம், மருத்துவ ஜோதிடம், ஸோ எல்லாமே இருக்குது. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் உண்டு. அதிர்ஷ்டம் தரும் கடவுள், அதிர்ஷ்ட நிறம், தீப பரிகாரங்கள், ஸோ எல்லாமே இதில் அடங்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். எந்த ராசிக்காரருக்கு வழி திறக்கும் என அறிய வேண்டும். எந்த ராசிக்காரர்களுக்கு வழி திறக்கும் என்பதை வழிபட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் ஒரு முழுமையான விளக்கம். வீடியோ கடைசி வேளையில் சொல்லப்படும் விஷயத்தை பாருங்கள். தீப பரிகாரங்கள்லாம் என்ன சொல்கிறேன், வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ராசியில் நடுவில் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும். ஒரு வீடியோவில் கூட ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஒரு வீடியோ இருந்தால் கூட அதை கூட நம்ம பொறுமையாக இருந்து பார்த்தால்தான் நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். ஸோ அதுக்கு நமக்கு முதல்ல பொறுமை வேண்டும். ஸோ இதோடைய விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எந்தெந்த கட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது? மேஷத்தில் கிரகங்கள் இல்லை, ரிஷபத்தில் இல்லை, மிதுனத்தில் குரு, கடகம் சிம்மத்தில் கேது, அப்படியே கிரகங்கள் விருச்சகத்தில் சந்திரன், அதே போல் மகரத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாயெல்லாம் இருக்குது. கும்பத்தில் ராகு சனி. வாங்க வீடியோக்குள்ளே போனால் 12 ராசிகளுக்கான தை மாத பலன்களை பார்க்கலாம். சுபம், வாழ்க வளமுடன். மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா தை மாத பலன்கள் என்று சொல்லக்கூடிய ஜனவரி 15 பிப்ரவரி 2 வரையில் எப்படி இருக்கும்? பிப்ரவரி மாதம் 12 வரை 12 ராசிக்கு எப்படி இருக்கும்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தை மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியாக வரும். சில நாட்களாக இருந்த தடைகள், குழப்பங்கள், மன அழுத்தம் இருந்திருந்தால் இப்பொழுது அந்த இருள் கரைந்து புது வழி பிறக்கும். ஸோ கவலை இல்லாமல் தைரியமாக இருங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிறிய முரண்பாடுகள் தீரும். தந்தை, தாய், சகோதரர்கள் ஆதரவு தருவார்கள். வீட்டிலே சந்தோஷம் பிறக்கும். வேலை, தொழில், மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு நிறைய சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு செய்வாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு நடந்துக்கணும். புதிய வாய்ப்பு கிடைக்கும். தை மாத இறுதியில் ஒரு உயர்வு அல்லது ஒரு புதிய ஒப்பந்தம் உங்களுக்கு வரலாம். தொழில் செய்பவர்கள் கடன் சுமையிலிருந்து விடுபட தொடங்குவார்கள். கடன் பண நிலை அப்படின்னு எடுத்துக்கும்போது பண வரவு குறைந்திருந்தாலும் தை நடுப்பகுதியில் பணம் வரும், வழி பிறக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. பழைய கடன்களை செலுத்திய பின் சிறிய வழிகள் உருவாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என பழமொழி இம்மாதம் உங்களுக்கு அது உண்மையாகும். திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, சில தவறான புரிதல்கள் வரலாம். அமைதியாக நடந்தால் உறவு மீண்டும் மலரும். திருமணமானவர்களுக்கு மாமியார் மனைவி இடையிலான சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். தவறான புரிதல், விவாகரத்து, சில பேருக்கு பழைய வழக்கு அல்லது விவாகரத்து பிரச்சனை மெதுவாக தீரும். நீதி உங்கள் பக்கம் நகரும். மாணவ மாணவிகளுக்கு தை மாதம் படிப்பில் தெளிவு மற்றும் கவனம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். கர்மா பலன்கள் என்று சொல்லக்கூடிய கடந்த சில மாதங்களாக அனுபவித்த கஷ்டங்கள் இதுவரை உங்கள் கர்மா நிவர்த்தி, இது ஒரு ஆன்மீக ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். தை மாத புதன்கிழமைகளிலே சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க.
செவ்வாய்க்கிழமையில் முருகன் ஆலயத்தில் பாலாபிஷேகம் செய்யுங்க. முருகன் சிவபெருமானுக்கு வெள்ளிக்கிழமையில் கூட நல்லெண்ணெய் தீபம், சுத்தமான செக்கெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. தலைவலி, இரத்த அழுத்தம் போன்ற இரத்த தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, கவனமாக இருங்க. பச்சை இலைகள், துளசி நீர் அருந்துதல், கீரை சம்பந்தமான சாப்பாடுகள் இதெல்லாம் சாப்பிடுங்க. அதிர்ஷ்ட கடவுள் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்ட எண்கள் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. திருத்தணி முருகனை வழிபாடு செய்தால் செவ்வாய்க்கிழமை பாலாபிஷேகம் கடன் தீரும், புதிய திருப்பம் வரும். திருத்தணி முருகன், திருப்போரூர் முருகன், அதே போல் திருவாபுரி முருகன் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய தெய்வமாக அமையும். இது உங்கள் தை மாத தடைகள் கரையும், வழிகள் திறக்கும், வெற்றி உங்கள் பக்கம். தை மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு தீபம் ஏற்றுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தீப சுடர். உங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு அந்த தீபம் பிரகாசமாக எரியுறதோ அந்த பிரகாசம் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். திருமணம், மறுமணம் சம்பந்தப்பட்டதெல்லாம் சிறப்பாக இருக்கும். பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சுவாமி, கவலைப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஷேர் மார்க்கெட்லலாம் பார்த்து பணம் போடுறது, புதிய முதலீடுகள், நண்பர்கள் இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க, செய்யும். உங்கள் புத்திக்கு என்ன சொல்கிறதோ அதை செய்யுங்க. பங்காளி சண்டைகள் உண்டு. லேடிஸ்லாம் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. சில தேவையில்லாத கெட்ட கற்பனைகள், கெட்ட விஷயங்கள்லாம் வந்து போகும். கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் சம்பந்தமான விஷயங்கள் அதிகரிக்கும். கடன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடைக்க முடியும், மொத்தமாக அடைச்சிட முடியும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு அவங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு தேவையானது மருந்து மாத்திரைகள், மருத்துவ செலவுகள் குறிப்பாக அதிகரிக்கும். சில நேரத்தில் ஏமாந்து போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். சில பேருக்கு வீடு கட்டி பாதியில் நின்று போகும். சில பேருக்கு வீடு நிலம் விற்க முடியாமல் இருக்கும். சில பேருக்கு விற்றாதான் அடுத்த கடன் அடைக்க முடியும். சில பிரச்சனைகள் எனக்கு தீரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அதை விற்கவே முடியாது. என்ன தான் தலைகீழ் நின்னாலும் ஏதாவது ஒன்று பண்ண வருவாங்க, பார்ப்பாங்க, போவாங்க. 15 வருஷமாக உங்களுக்கு நிலம் விற்று போலையா, 25 வருஷமாக உங்களுக்கு நிலம் விற்று போலையா, 10 வருஷமாக உங்களுக்கு நிலம் விற்று போலையா, என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணணும், ஒரு நிலம் விற்று போகிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு வீடு விற்று போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை நீங்கள் பண்ணுங்கள். எதிரிகள், மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. தொழில் விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. வேலை விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. வேலை விஷயத்தில் எப்போதுமே என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுடைய பாசிட்டிவான விஷயம் பொறுமையான விஷயம், நெகட்டிவான விஷயம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கௌரவம் பார்க்குறது. எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிக்கணும், எங்கே செய்யணுமோ அங்கே இது பண்ணணும், எங்கே விட்டு கொடுத்து போகணுமோ அங்கே விட்டு கொடுத்து போகணும். சில விஷயங்களை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு உங்களை அடிச்சுக்க முடியாது. அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி, கிருத்திகை நட்சத்திரம் மேஷராசி. இதில் அஸ்வினியும் கிருத்திகையும் சமாளிச்சிருவாங்க. பரணி நட்சத்திரம் கொஞ்சம் தடுமாற்றம் வரும். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ராகு திசை நடந்தால் தடுமாற்றம் வரும். படிப்பில், குடும்பத்தில், மனைவி, ஒரு பேசக்கூடிய சில விஷயங்கள், கணவன் மனைவி ஒற்றுமையாக இல்லாமல் ஈகோ, பிரிஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும். ஏன்னா கிரகங்களுக்கு ஏற்றவாறு சில விஷயங்கள் நடக்கும். மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது மேஷராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8, 9, 10. இந்த தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலும் தொழிலில் புதிய யுக்தி பறக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நன்னா சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு உடனே வீடு வாங்கி உடனே வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம்லாம் உண்டு. தை மாதத்தில் உடனே வீடு, உடனே ஒரு நல்ல ஒரு கல்யாணம், படித்த பொண்ணாக கல்யாணம் பண்ணிப்பீங்க. நல்ல ஒரு படித்த, நல்ல ஒரு டிகிரி ஹோல்டர், டாக்டரேட் மாதிரி இருக்கக்கூடிய நல்ல படித்த பொண்ணாக கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு யோகங்கள் அமைப்பு. நிறையா பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கும் தை மாதத்தில். லவ் வித் அரேஞ்ச்டு மேரேஜ் நிறையா பேருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல சிறப்பாக இருக்கும். ஸோ உங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருங்க. தரேன்னுவாங்க, தரமாட்டாங்க, சில பிரச்சனைகள் இருக்கும். மேஷராசி பொறுத்தளவுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருந்தால் அவங்களுக்குள்ள சண்டைகள் நிறையா வரும். இந்த ஊரில் பிரச்சனை வந்தால் சமாளிச்சுக்கலாம், வெளிநாட்டில் பிரச்சனைகள் வந்தால் சமாளிக்க முடியாது. அதனால் என்ன ஏதுங்கிறது சில விஷயத்தில் பார்த்து கரெக்டாக நடந்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும்னு இருக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் கொஞ்சம் நிறைய கவனம் செலுத்துங்க, ஃபோக்கஸ் நிறையா இருக்கணும், அப்போ தான் சிறப்பாக இருக்கும்னு. தை மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன். இதுவரையிலே நாம் பார்த்தது பொது பலன்கள், 12 ராசிகளுக்கான தை மாத பொது ராசி பலன்கள். உங்களுடைய தசாபுக்தி படி, ஜென்ம சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறும்பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னம் பெரிதா, ராசி பெரிதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு லக்னத்தை எதை வச்சு குறிக்கிறாங்க, ஒரு லக்னம் குறிக்கிறாங்கன்னா எதை வச்சு குறிக்கிறாங்க? மேஷ லக்னத்திலேருந்து மீன லக்னம் வரையில் இருக்குது. லக்னம் தான்ங்கிறது. லக்னத்தை ஒரு நேரத்தை வைத்து பிறந்த குறிப்பு. காலையில் குழந்தை 5:45 பிறக்கிறதுனா 5:45 என்ன லக்னம், லக்னாதிபதி யார், அந்த குழந்தை அந்த லக்னாதிபதி எந்த தெய்வத்தோடு சேர்ந்துருக்கு, என்ன தசை நடக்கிறது, எல்லாத்தையுமே பார்க்கணும். ராசி பெரிதா, லக்னம் பெரிதான்னு கிடையாது. லக்ன பலன்கள் தான் பலிக்கும், ராசி பலன்கள் தான் பலிக்கும், நட்சத்திர பலன்கள் தான் பலிக்கும். அப்படி இது எல்லாம் ஒன்றிணைத்தது தான் முதல்ல ஜாதகமே. அதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். லக்னம் இல்லாமல் ராசி இல்லை, ராசி இல்லாமல் நட்சத்திரம் இல்லை, நட்சத்திரம் இல்லாமல் கிரகங்கள் கிடையாது. இதெல்லாம் உண்மையான விஷயம். இது எல்லாமே ஒன்றிணைந்தது தான் ஜாதகம். சில பேர் ஒரு தவறான சில கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. லக்னப்படி தான் நடக்கும், ராசிப்படி தான் நடக்கும், எல்லாமே ஒன்று தாங்க. லக்னத்திலேருந்து தான் கணக்கு பண்ணி எல்லாமே சொல்கிறது, ராசிலேருந்து தான் எல்லாம் கணக்கு பண்ணி சொல்கிறது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
என்னுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு. வாழ்க வளமுடன்.